தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2014ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக தனித்தனியாக கூட்டணி அமைத்தன. இந்த சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டன. ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 வாக்குகளை தான் பெற்றன. தங்களுடைய செல்வாக்கை அவர்கள் நிரூபித்து காட்டினர். தங்களுக்கு 20,000 வாக்குகள் தான் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் என்பதை நிரூபித்து காண்பித்தன. வழக்கமாக திமுக, அதிமுகவிடம் தங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு மாயையை ஏற்படுத்தி 2 தொகுதிகளில் தலா போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள். ஆனால் இவர்கள் 2019ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு தங்களுடைய வாக்கு வங்கியை காண்பித்தார்கள். 20,000 வாக்குகளுக்கு கீழாக அவர்கள் பெற்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல செல்வாக்கு இழந்ததை காண்பித்தது. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 20,000 வாக்குகளுக்கு குறைவாக பெற்றன. அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் 25,000 வாக்குகளுக்கு குறைவான வாக்குகளையே பெற்றது.